கேடுகெட்ட மு.க. ஸ்டாலின் அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி பதிவு. வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ஊடகங்களுக்கு சுதந்திரம் கொடுப்பது போன்று மேடைகளில் பேசுகிறார். ஆனால் திமுகவை பாஜகவை சார்ந்த யாரேனும் விமர்சனம் செய்தால் உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். இது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது பாஜகவை சார்ந்த பிரவீன் ராஜ் என்பவரை காவல்துறையை வைத்து கைது செய்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதையடுத்து அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் தமிழ்நாட்டில் சமீப காலமாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், முதியோர் கொலை, போதைப் பொருள் புழக்கம் என நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருகிறது. இதனால் பலரும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலின் திமுக அரசின் இந்த நிர்வாக சீர்கேடுகளை மறைக்க வேண்டும் என்பதற்காக தனது ஆட்சியை பாஜகவை சார்ந்த யாராவது சோசியல் மீடியாவில் விமர்சனம் செய்தால் கூட அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார். இப்படி தமிழக காவல்துறையினரை சோசியல் மீடியாவை கண்காணிக்க பயன்படுத்தி கொண்டு வரும் மு.க. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெட்கம் என்பதே இல்லை. தன்னை நம்பி வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் துளிகூட இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் அப்பாவிகள் மீது காவல்துறையின் கொலை வெறி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, பிரதமர் மோடி மற்றும் பாஜக தலைவர்களை திமுகவினர் தரக்குறைவாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. இப்படி தரக்குறைவாக பேசுவதற்கு திமுகவினரை இவர்களை தூண்டி விடுவது போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிறுபிள்ளைத்தனமான முதலமைச்சராக இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இவரது இந்த செயல்பாடு தற்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. அதனால்தான் 2026 இவரை தூக்கி எறிவதற்கு இப்போது தயாராகிவிட்டார்கள். அதோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பதவி என்பது நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று முதலமைச்சராக இருக்கும் அவர் 2026 எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாது. அப்படி ஒரு தோல்வியை சந்திக்க போகிறார். இப்போது விமர்சனம் செய்பவர்களை காவல்துறையை வைத்து நடவடிக்கை எடுக்கும் மு.க. ஸ்டாலின் பதவியை இழந்த பிறகு இன்னும் கடுமையான விமர்சனங்களை சந்திப்பார். அப்போது இதுபோன்ற விமர்சனங்களுக்கு எதிராக இவர் யாரை வைத்து நடவடிக்கை எடுப்பார் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த செய்தி. 24 உயிரை குடித்த காவல்துறை, செக் வைத்த உயர்நீதிமன்றம், தனிப்படைகளை கலைக்க அவசர உத்தரவு போட்ட டிஜிபி சங்கர் ஜிவால். காவல்துறையில் காக்கி சட்டையே போடாத ஒரு காவல்துறை உள்ளது என்றால் அது தனிப்படைதான். இந்த தனிப்படையானது தற்போது கொலைப்படையாக மாறிவிட்டது. இவர்கள் எப்போதுமே உயர் போலீஸ் அதிகாரிகளின் பின்னணியில்தான் இருப்பார்கள். அதோடு மஃப்டியில் தெரிந்தபடி போதைப் பொருள் உள்ளிட்ட அனைத்து கடத்தல்களிலும் ஈடுபடுவார்கள். இவர்களின் செயல்பாடுகள் தெரிந்த போதும் உயர் காவல்துறையினர் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். இதன் சார்பாக சிறிய குற்றங்களுக்கு கைது செய்யும் நபர்களை கூட அடித்தே கொலை செய்யும் அளவுக்கு இவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 24 கைதிகளை இந்த தனிப்படையினர் படுகொலை செய்துள்ளார்கள். அதன் காரணமாகவே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் காவல்துறையை கடுமையாக எச்சரித்துள்ளது. அதோடு அடுத்த கட்டமாக இது குறித்து எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளார்கள். இந்த நிலையில்தான் நேற்று உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து 24 மணி நேரத்தில் மு.க. ஸ்டாலினும் டிஜிபி சங்கர் ஜிவாலும் ஆலோசனை நடத்தி இன்று காலையில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். அதில் தமிழ்நாட்டில் நடந்துள்ள 24 லாக்அப் மரணத்திற்கும் காரணம் இந்த காக்கி சட்டை அணியாத தனிப்படை போலீஸ் தான். இத்தனை காலம் இவர்களது அத்துமீறல் என்பது திரைமறைவில் இருந்து வந்துள்ள நிலையில் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. குறிப்பாக சிவகங்கை அஜித்குமார் மரணத்திற்கு பிறகே தனிப்படையினர் எத்தனை கொடூரமானவர்கள் என்பது மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து தனிப்படைகளையும் கலைக்குமாறு அந்தந்த மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் டிஜிபி சங்கர் ஜிவால். இனிமேல் கடுமையான குற்றங்கள் நடக்கும்போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதன் பிறகு இந்த தனிப்படைகளை அனுப்பி விசாரணை நடத்தி கொள்ளலாம். அதனால் இனிமேல் தனிப்படை என்பது ஒரு தனித்துறையாக செயல்பட மாட்டார்கள் என்று முடிவெடுத்துள்ளார்கள். அதனால் நாங்களும் போலீஸ் தான் என்று மஃப்டி உடையில் கையில் கம்புடன் ரவுடிகளை போன்று சுற்றி திரியும் தனிப்படை போலீசின் அராஜகம் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காது என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை 24 படுகொலை சம்பவங்கள் நடந்த பிறகு, அதுவும் உயர்நீதிமன்றத்தின் கிடுக்குப்பிடி விசாரணைக்கு பிறகுதான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த செய்தி. திமுக ஆட்சியின் மர்மத்தை அவுட் பண்ணிய நீதிபதி, கோட்டை விட்ட எதிர்க்கட்சிகள். அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றதாக நேற்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்தார். இப்படி அவர் தெரிவித்த பிறகுதான் திமுக ஆட்சியில் இத்தனை லாக்அப் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறதா என்று அனைவரும் வாயை பிளக்கிறார்கள்.
அப்படியென்றால் கடந்த 2020ஆம் ஆண்டில் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் என்கிற தந்தை மகன் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு இப்போது அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்தே கொன்ற செய்தி மட்டும்தான் வெளியில் வந்திருக்கிறது. இதற்கிடையில் நடைபெற்ற 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் ஏன் வெளிச்சத்துக்கு வரவில்லை என்று பலரும் கேள்வி கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு செய்தியை வெளியிட்ட பிறகுதான் இவ்வளவு பேர் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார்களா என்று அனைவரும் அதிர்ச்சியில் அது குறித்து விவாதிக்க தொடங்கியிருக்கிறார்கள். முக்கியமாக திமுக ஆட்சி என்றாலே ரவுடிசம் தலை தூக்கிவிடும். இதில் ஏரியா ரவுடி மட்டுமின்றி காவல்துறையிலும் ரவுடிகள் கை ஓங்கிவிடும். இதற்கு என்ன காரணம் என்றால் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் போதைப் பொருட்களை தடுப்போம், ரவுடிசத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளை ஒழிப்போம் என்றெல்லாம் செய்திகளாக மட்டுமே வெளியிடுவார். மற்றபடி இது எதையுமே அவர் கண்டுகொள்ள மாட்டார். இதன் காரணமாகவே தனிப்படை என்று சொல்லப்படும் காவல்துறையினர் மிகப்பெரிய அராஜகத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் காக்கி சட்டை அணியாத காவல்துறையினர் என்பதால் பொது இடங்களில் அவர்கள் நடந்து சென்றாலும் மக்களால் அவர்களை அடையாளம் காண முடியாது. இதன் காரணமாகவே திரைமறைவில் நடக்கும் பல சட்டவிரோத செயல்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தனிப்படை என்பது இன்றைக்கு அரசாங்கத்தின் அடியாளாகவும் ரவுடிகளாகவும் மாறியிருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். மேலும் முன்பு சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மரணத்தின் போது அதை திமுக எதிர்க்கட்சியாக இருந்து மிகப்பெரிய அரசியல் செய்தது. ஆனால் தற்போது அஜித்குமார் மரணம் குறித்து செய்தி வெளியாகி 3 நாட்களுக்கு பிறகுதான் இன்று அதிமுகவும் பாஜகவும் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார்கள். அதோடு மு.க.ஸ்டாலின் இந்த விஷயத்தை எதிர்க்கட்சிகள் பூதகரமாக்குவதற்கு முன்பே உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தாரை திமுக அமைச்சர்கள் சந்திக்க வைத்து அவர்களுக்கு நிதி உதவி, அரசு வேலைவாய்ப்பு, இலவச பட்டா நிலம் கொடுத்து விட்டார். அந்த அளவுக்கு எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு முன்பே இந்த விஷயத்தில் அரசியல் செய்துவிட்டார் மு.க.ஸ்டாலின். அதோடு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னது போன்று இதுவரை 24 பேரை காவல்துறை அடித்து கொன்றதாக கூறியுள்ள நிலையில் இதற்கிடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற படுகொலை சம்பவங்களை எதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் அம்பலத்துக்கு கொண்டு வரவில்லை என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்திருக்கிறது. இதுவே திமுகவாக இருந்தால் இதுபோன்ற விஷயங்களை பெரிய அளவில் அம்பலப்படுத்தி ஆளுங்கட்சிகளை ஒரு வழி பண்ணி விடுவார்கள். அந்த வகையில் திமுக அரசின் இந்த லாக்அப் மரண விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் தோற்று போய்விட்டன என்பதே இவரது கருத்தாக உள்ளது. அவர்கள் நினைத்திருந்தால் திமுக ஆட்சியில் நடைபெற்றுள்ள இத்தனை லாக்அப் மரணங்களையும் மிகப்பெரிய அளவில் பூதகரமாக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு ஏகப்பட்ட கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருக்கலாம். அதனால் இந்த விவகாரத்தில் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு எதிராக சரியான அரசியல் செய்யவில்லை என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்பதா? சிபிஐக்கு தடை போட்ட உயர்நீதிமன்றம். மற்றவர்களின் தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த நேரத்தில் கிஷோர் என்பவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அதை விசாரிக்கும் சிபிஐ அந்த வழக்கு சம்பந்தமான ஆதாரங்களை சேகரிக்க அவரது தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்க மத்திய உள்துறை அமைச்சகம் சிபிஐக்கு ஒரு ஆர்டர் போட்டிருந்தது. ஆனால் அதை எதிர்த்து கிஷோர் என்ற அந்த நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரது தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்பதை அனுமதிக்க முடியாது. இதுபோன்று தனிநபரின் உரையாடல்களை ஒட்டு கேட்பது அந்தரங்க உரிமைக்கு எதிரான செயலாகும் என்று நீதிபதிகள் தடை போட்டுள்ளார்கள். அதே சமயம் இதுவே பொது நலன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவரது தொலைபேசியை ஒட்டு கேட்கலாம். ஆனால் தனி பிரச்சனை என்று வரும்போது ஒட்டு கேட்பது அத்துமீறலாகும் என்று சொன்ன நீதிபதிகள் கிஷோரின் தொலைபேசி உரையாடலை கேட்பதற்கு தடை போட்டு சிபிஐக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார்கள்.